ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறாப்ல, அதாவது 9ஆம் தேதி வரையும் 2ஆம் பாவகத்திலையும் 9ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துல நீசம் அடைகிறாப்ல சுக்கிரன். சூரியனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகத்துல 17ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல, 17ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் நீசம் அடைகிறாப்ல. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவகத்துல 27ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல, 27ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் பாவகத்துக்கு யோகாதிபதி செவ்வாய் போறாப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல, 3ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துக்கு போறாப்ல, பிறகு 24ஆம் தேதி 5ஆம் பாவகத்துக்கு புதன் போறாப்ல. குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல, 8ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறாப்ல, 9ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாப்ல, விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாப்ல 18ஆம் தேதி வரையும். 18ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியில குரு அமர்றாப்ல. பொதுவா இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஏற்கனவே கண்டக சனி அஷ்டம சனியில இருந்து மீண்டு வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. பொதுவா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அக்டோபர் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையிற தருவாயில நீங்க இருக்கீங்க. மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு. பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவகத்துல கேது இருக்கிறாப்ல சுக்கிரன் கூட சேர்ந்து. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி வரையும் கேதுவுடைய பிடியில இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இது போல விஷயங்கள் அப்பப்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்துல குரு அமர்ந்து 7ஆம் இடத்த குரு பார்க்கறதால பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதாவது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய பிடியில இருக்கிறாப்ல, பிறகு 9ஆம் தேதிக்கு பிறகு நீசம் அடைஞ்சு இருந்தாலும் குரு ஜென்ம ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பாக்குறாப்ல, 5ஆம் இடம் 9ஆம் இடத்தை பாக்குறதால உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமா ஏற்பட போகுதுன்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது 18ஆம் தேதிக்கு பிறகு அது வரையுமே பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ரொம்ப முக்கியம். குடும்பத்துல பாத்தீங்கன்னா அமைதியான முறையில கடந்து செல்றது ரொம்ப நல்லது. அதாவது கடந்த ஒரு 5 வருஷமாவே உங்களுக்கு பெருசா ஒண்ணு நல்லது அப்படிங்கிறது பெருசா இல்ல. இருந்தாலும் இந்த மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்லது உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி வரையும் உச்சம் அடைஞ்சிருக்கிறாப்ல, பிறகு 4ஆம் இடத்துக்கு போறாப்ல. இருந்தாலும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது அங்க இருக்கிறதால சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். அதாவது பேப்பர், பேனா ஒர்க், ரிஜிஸ்டர் ஒர்க், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க் இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சைன் ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். அதாவது ஒரு இடத்த வாங்குறதா இருக்கட்டும், இல்ல விற்கிறதா இருக்கட்டும், ஒரு லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா லோன் உடனே கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. வேலையில்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சகோதரர்கள் வழியில பாத்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். இந்த மாதத்திலையும் அந்த சகோதரர்கள் வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். 4ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பொதுவா சுகபோக வாழ்க்கையில அப்பப்போ கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால தாய் ஸ்தானத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவு, விரய செலவு அப்படிங்கிறது குறையும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சம் குறையும். அதே போல உங்களுக்கும் வீண் விரய செலவு, மருத்துவ செலவு ஏற்பட்டு இருந்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போன்று வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படுறது, வீட்டுல மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாப்ல. 5ஆம் அதிபதி யோகாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறதால அந்த அசையா சொத்து யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்து யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதாவது நான் இது வரைக்கும் வாடகை வீட்டுலதான் இருக்கிறேன், சொந்த வீடு பக்கம் நான் எப்பதான் போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும். சொந்த வீடு பக்கம் நகரக்கூடிய நிலையும் ஏற்படும்.
அதே போன்று 2 சக்கர வாகனங்களோ இல்ல 4 சக்கர வாகனங்களோ வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா அசையா சொத்து யோகங்கள், இரும்பு சம்பந்தமான விஷயத்துல யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க படிப்பீங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. காதலர்களை பொறுத்த வரைக்கும் காதல் பிரிவுல இருந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல காதல் ஒண்ணு சேரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய காதலை நீங்க வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா இரு வீட்டார் சம்மதத்தோடு அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி இது போல விஷயங்கள் ஏற்படும். அதே போன்று குழந்தைகள் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதத்துல அதிகமா ஏற்படும். குழந்தைகளுக்காக செலவு, குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் செலவு, குடும்பத்திற்காக செலவு, இந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12ல மறைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்கிறதால, அதாவது சுகபோக தேவைக்காக நீங்க அதிகமா செலவு பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தாப்ல விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் விரைய செலவு நிறைய இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது வந்து சுப செலவா அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஆனா இந்த மாதத்துல வந்து 18ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியில குரு வந்து உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கறதால புத்திர பாக்கியத்திற்காக இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாப்ல. திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அதே போல கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒண்ணு சேரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகளா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சுமூகமா முடியக்கூடிய நிலை ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில இருக்கிறதால பித்ரு தோஷம் இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் அங்க சூரியன் வந்து நீசம் அடைஞ்சு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் அந்த குரு ஜென்ம ராசியில இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கறதால யோக பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இந்த மாதத்துல இருக்கு. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறாப்ல பொதுவா. அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா செல்லக்கூடிய நிலை ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால இடமாற்றங்கள் ஏற்படுறது, வெளிநாடு செல்றது, வெளிநாட்டு மூலமான நல்ல வருமானங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையும் ஏற்படும். இந்த திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணம் புழக்கம் இது போல விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாப்ல. சனீஸ்வரை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையில இருக்கிறதால கடின உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டுட்டு போவீங்க. நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதால தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள் குறையக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேலதிகாரி தொல்லை, சக ஊழியர்களோட இருந்து வந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது குறைந்து நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சொல்லி அமைதியான முறையில வேலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது போட்டி பொறாமை அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாப்ல. அதே போன்று ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். லாபஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கேது கூட இருக்கிறாப்ல. பிறகு வந்து நீசம் அடைஞ்சு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால லாபங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த மாதத்துல நீங்க அதிகமா செலவு பண்ண போறீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். விரயஸ்தானத்துல குரு இருக்கிறாப்ல 18ஆம் தேதி வரையும். பிறகு ஜென்ம ராசிக்கு வராப்ல. விரயஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரையும் 3, 4, 5ஆம் இடத்துல போறதால இந்த மாதத்துல நீங்க விரைய செலவு அப்படிங்கிறது சுப விரைய செலவா ஏற்படுமே தவிர ஆடம்பர செலவு அதிகமா உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அதாவது இந்த மாதத்துல பேப்பர், பேனா ஒர்க், ரிஜிஸ்டர் ஒர்க், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறதால அதை நீங்க முறையா பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல கணினி சம்பந்தமான துறையில வேலை பார்க்கிறேன், இல்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல அங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் ஏற்படும். பேரு புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலையும் ஏற்படும். விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல வருமானங்கள் ஏற்படும்.
இந்த மாதத்துல கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் முடியக்கூடிய நிலை ஏற்படும். கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதத்துல அதிகமா இருக்கு. இது வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். அதாவது இந்த பெரிய பிரச்சனையை கூட நீங்க சமாளிச்சு வந்திருப்பீங்க. ஆனா அந்த சின்ன பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியாது. அந்த சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதாவது இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா உங்களுக்கு சொல்லலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.